எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ராணிப்பேட்டை சமையல். இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பரான ஒரு காலிஃப்ளவர் கோப்தா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. இந்த கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். காலிஃப்ளவர் எப்பவும் பக்கோடா 65 அந்த மாதிரி பண்ணுவோம். இந்த மாதிரி கிரேவி கோப்தா மாதிரி பண்ணி செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் காலிஃப்ளவர் இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். சுடுதண்ணிலலாம் போட வேண்டாம். சுடுதண்ணியில் போட்டால் ஒரு மாதிரி ரொம்ப தண்ணி விட்டா மாதிரி ஆகிடும். அப்புறம் இந்த மாதிரி நைஸாக துருவி தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு கோஃப்தா பண்ணும்போது பிரிஞ்சு போகாமல் இருக்கும். இந்த மாதிரி நல்லா நைஸாக இருக்கணும். இந்த அளவுக்கு நைஸாக இருந்தால் தான் கோஃப்தா உங்களுக்கு பிரிஞ்சு போகாமல் ஆயிலில் நல்லா வரும். இப்போ நான் எல்லாத்தையும் துருவி முடிச்சுட்டேன். இந்த மாதிரி நல்லா நைஸாக துருவி முடிச்சதுக்கப்புறம் இதை எடுத்து நல்லா புழிஞ்சோம்னா அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் உங்களுக்கு வெளியே போயிடும். உங்களுக்கு கோப்தா செய்யும்போது உங்களுக்கு தண்ணியாக இல்லாமல் நல்லா கெட்டியாக வரும். அதனால நல்லா இந்த மாதிரி அழுத்தி புழிஞ்சோம்னா எல்லா தண்ணியும் உங்களுக்கு வெளியே போயிடும். இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் புழிஞ்சு முடிச்சிட்டேன். இவ்வளோ தண்ணி வந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா தண்ணியெல்லாம் புழிஞ்சு எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா உதிரியாக உங்களுக்கு வந்துடும். இப்போ ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வெங்காயம் நிறையா சேர்க்க வேண்டாம். ஒரு அரை டீஸ்பூன் பொடியாக நறுக்கின இஞ்சி, கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, அடுத்தது ஒரு 2 பச்சை மிளகாய் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ அதையும் இதோட சேர்த்துடலாம். அடுத்தது ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், அடுத்தது ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இப்போ நான் சேர்க்குறேன். அடுத்தது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அதுக்கு அடுத்தது ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்போல் சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரு 3/4 டீஸ்பூன் தனியாத்தூள், ஒரு அரை டீஸ்பூன் இப்போ நான் ஜீரகத்தூள் சேர்க்குறேன். இந்த மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த காலிஃப்ளவரோட அது நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நான் மிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ கடலை மாவு இப்போ நான் இதில் ஒரு அரை கப் அளவுக்கு சேர்க்குறேன். கோஃப்தா நமக்கு உருட்டும் போது நல்லா உருண்டையாக வரணும். அதுக்காக ஏதாவது ஒரு ஃப்ளார் சேர்க்கணும். நான் கடலை மாவு சேர்த்துருக்கேன். இல்லைன்னா நம்ம கொஞ்சம் கார்ன்ஃப்ளவரும் சேர்த்துக்கலாம். அது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். இல்லைன்னா உருளைக்கிழங்கும் நம்ம வேக வச்சு சேர்த்துக்கலாம். இது மொத்தமாக சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்மளுக்கு உருண்டை பிடிக்க கரெக்டாக வருதான்னு மட்டும் செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ நான் முதல்ல 2 டீஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். அந்த அளவுக்கு உங்களுக்கு வரலை. இப்போ மிச்சம் இருக்கிற கடலை மாவையும் இப்போ நம்ம இதோட சேர்த்து நல்லா உருண்டையாக உருட்டி எடுத்தோம்னா கரெக்டாக வரணும். அந்த அளவுக்கு மாவு சேர்த்து உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ மாவு சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டேன். இப்போ நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். கோஃப்தாக்காக நல்லா ஒரு சப்பாத்தி மாவு சைஸுக்கு நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப பெருசாக உருட்டிட்டாலும் உள்ளெல்லாம் உங்களுக்கு வேகாமல் அப்படியே இருக்கும். சின்ன சின்ன உருட்டினா தான் உங்களுக்கு கரெக்டாக அது உள்ள வரைக்கும் நல்லா வெந்து நல்லா வரும். அப்புறம் இது நல்லா ஸ்லோ ஃபயரில் வச்சு வேக வைக்கணுன்றதுக்காக நம்ம சின்ன சின்ன சப்பாத்தி சைஸில் உருட்டி எடுத்தால் போதும். இப்போ நான் எல்லாத்தையும் உருட்டி எடுத்துட்டேன். இப்போ இதை ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ண வேண்டியது தான். இப்போ கோஃப்தா பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு நான் ஆயில் காய வச்சு வச்சுருக்கேன். இப்போ அதில் ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். ஆயில் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டோம்னா தான் உங்களுக்கு உருண்டைகள்லாம் ஒரே கலராக வரும். ரொம்ப தீ அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சைடு வெந்துடும், இன்னொரு சைடு வேகாது, உள்ளே எல்லாம் அப்படியே இருக்கும். அதனால் தீ மீடியம் ஃப்ளேமில் வச்சிட்டோம்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக அதை வேக வச்சு எடுத்தால் தான் உங்களுக்கு உள்ளே வரைக்கும் நல்லா வெந்திருக்கும். இப்போ இது ஒரு சைடு நல்லா வெந்துடுச்சு. இப்போ இன்னொரு சைடு திருப்பி விடலாம். இப்போ நம்ம மாவு கரெக்டாக சேர்த்ததுனால தான் ஆயிலில் அது எதுவும் பிரிஞ்சு போகாமல் நல்லா இருக்குது. அதை நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சோம்னா நல்லா கலர் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும். இப்போ இதை வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா கோஃப்தா எல்லாமே நல்லா வெந்துடுச்சு. இப்போ ஆயிலேருந்து நம்ம எல்லாத்தையும் எடுத்துடலாம். கலரும் உங்களுக்கு ஒரே மாதிரி வந்திருக்கு. ஆயில் எதுவும் பிரிஞ்சு போகாமல் நல்லாயிருக்கு. இப்போது கிரேவி செய்கிறதுக்காக நான் தேவையான அளவு ஆயில் போட்டு காய வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், ஒரு 4 கிராம்பு, 2 பிரிஞ்சி இலை நம்ம சேர்த்துக்கலாம். நான் ஒரு சின்னதாக 2 பிரிஞ்சி இலை சேர்க்குறேன். இப்போ இது கொஞ்சம் பொரியிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நல்லா செவந்துடுச்சு. அடுத்தது 1 கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின வெங்காயம். நம்ம கிரேவி எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு 1 கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துருக்கேன். இப்போ இது கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம்.
இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அந்த ஆயிலில் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஆயில்லேயே நம்ம மசாலாலாம் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள். நம்ம கோஃப்தாவில் என்னெல்லாம் சேர்த்துமோ அதெல்லாம் இந்த கிரேவிலையும் சேர்த்துக்கலாம். அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஆயில்லையே சேர்த்து இதை ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு நல்ல கலர் வந்துட்டு வரும். உங்களுக்கு காரம் வந்துட்டு தகுந்தா போல் சேர்த்துக்கோங்க. நம்ம கோஃப்தாலையும் பச்சை மிளகாய், மிளகாத்தூள் எல்லாமே சேர்த்துருக்கோம். அடுத்தது வந்துட்டு இந்த மசாலா நல்லா வதங்கிடுச்சு. நான் இப்போ 1 கப் அளவுக்கு தக்காளி வந்துட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துருக்கேன். தக்காளி வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி வந்துட்டு சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சோம்னா தக்காளி நல்லா வதங்கிட்டு உங்களுக்கு ஆயிலெலாம் வந்துட்டு வெளியே பிரிஞ்சு வரும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிட்டு நல்லா ஆயிலெலாம் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்துட்டு நமக்கு தேவையான அளவு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். தண்ணி வந்துட்டு கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கலாம். ஏன்னா உங்களுக்கு கோஃப்தா சேர்த்ததுக்கப்புறம் அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா இழுத்துரும். அதனால் கொஞ்சம் நிறையவே கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சோம்னா மறுபடியும் அது நல்லா கொதித்து இந்த ஆயிலெலாம் இந்த மாதிரி பிரிஞ்சு வந்துடும். இப்போ வந்துட்டு தேவையான அளவு நம்ம உப்பு வந்து சேர்த்துக்கலாம். இப்போ கிரேவி வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நான் கொஞ்சமாக வந்துட்டு கஸ்தூரி மேத்தி வந்து சேர்க்குறேன். இது ஆப்ஷனல், வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். இது கஸ்தூரி மேத்தி சேர்த்தா தான் அந்த நார்த் இந்தியன் டிஷ்ஷுக்கான அந்த ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் உங்களுக்கு வந்துட்டு வரும். அடுத்தது நம்ம பொரிச்சு வச்சுருக்க கோஃப்தாவை இதோட சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் அதை க்ளோஸ் பண்ணி வச்சோம்னா உங்களுக்கு காலிஃப்ளவர் கோஃப்தா கிரேவி வந்துட்டு ரெடி ஆகிடும். இது சேர்த்ததுக்கப்புறம் அதில் கிரேவியில் இருக்கிற தண்ணியெல்லாம் வந்துட்டு நல்லா இழுத்துரும். அதனால் நம்ம சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நேரம் முன்னாடி கூட நம்ம சேர்க்குறதுனா சேர்த்துக்கலாம். இது விட்டோம்னா அதில் கிரேவியில் இருக்கிற தண்ணியெல்லாம் அந்த கோஃப்தா வந்துட்டு சீக்கிரமாகவே இழுத்துரும், நல்லா கெட்டியாகிடும். இப்போ இது ஒரு 2-3 நிமிஷம் மூடி போட்டு எடுத்தோம்னா உங்களுக்கு சூப்பரான காலிஃப்ளவர் கோஃப்தா வந்து ரெடி ஆகிடும். இப்போது 2-3 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போது அந்த கிரேவியெல்லாம் அந்த கோஃப்தாக்குள்ளே போயிடுச்சு. நல்ல ஒரு ஃப்ளேவர் வருது. சூப்பரான காலிஃப்ளவர் கோஃப்தா வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.